ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து சிங்குக்குள்ளே வந்து ஒரு பேட் ஸ்மெல் வருதா, புல்லெல்லாம் பாசி பிடிச்சிக்கு அதை எடுக்க முடியாது. அதை வந்து நம்ம கையை வைக்காமலே ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம் வந்திருக்கேன். என்னுடைய சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்துருக்கு. அது கூட வந்து நைஸ் உப்பு 1 டேபிள் ஸ்பூன், அதோட லெமன் வந்து ஆஃப் லெமனில் கொஞ்சமாக சுற்றி புழிஞ்சு விட்டால் போதும். அதோட வந்து வினிகர் இது கூட சேர்க்குறேன். வினிகர் வந்து அந்த அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஒன்று ஸ்மெல்லு சுத்தமாக பேட் ஸ்மெல்லே அது சுத்தமாக கிளியர் பண்ணி கொடுக்கும். அதுக்காக அந்த வினிகர் கொஞ்சமாக இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணணும், கொதிக்க வச்ச வெந்நீரை அப்படியே ஊற்றிடணும். கொஞ்சம் கூட கொதிச்சிட்டு இருக்கும்போதே எடுத்து நம்ம அந்த சூட்டோடையே ஊற்றி விட்டோம்னா அந்த அழுக்கெல்லாம் சுத்தமாக அதை எடுத்து கீழே எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துரும். எல்லாமே கீழே போயிடும். அந்த பாசி சுத்தமாக இருக்கவே இருக்காது. பேட் ஸ்மெல்லே வருது. கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சோடா உப்பு, லெமன் ஆஃப் லெமன் பேலன்ஸ் வச்சுருக்கோம் பாருங்கள், அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா, வினிகர் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்னென்னா, வினிகர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து எப்பொழுதும் பேஸ்ட்டு யூஸ் பண்ணோம். அது எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு கொஞ்சமாக இது கூட அந்த லிக்விடு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை ப்ரஷ்ஷு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கூட ஸ்க்ரப் வச்சு நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். நம்ம கையால் தான் கலந்துக்கிறேன். கையால் கலந்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம இந்த சிங்கில் எங்கெல்லாம் உப்பு காரம் இருக்குது, எங்கெல்லாம் பிசு தன்மை இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்க்ரப் வச்சு நம்ம வந்து ஜாமான் வளர்க்குறோம் இல்லையா, அந்த ஸ்க்ரப் வச்சு தான் நான் தைக்க போகிறோம். நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சோப்பு தான் நம்ம யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. வேறு ஏதாவது கெமிக்கல் ஐட்டம்லாம் சேர்ப்போம். அது மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வெறும் பேஸ்ட்டை வச்சு க்ளீன் பண்ணுங்கள். வீட்டில் உள்ள பொருளை வச்சு சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும். நீங்கள் கஷ்டப்பட்டு தனியாக இதுக்கு நேரம் ஒதுக்கி தேய்க்கணுங்கிற தேவையே கிடையாது. நம்ம ஜாமான் வளர்க்குற நேரத்தில் நம்ம இதையும் கொஞ்சமாக கலந்து ஒரு பக்கமாக வச்சுட்டு ஜாமான் கழுவணும் அப்படின்னா அதை உடனே கழுவி முடிச்சுட்டு உடனே கையோடைய லைட்டாக இதை நான் தேய்க்கிறேன். ரொம்ப அழுத்திலாம் தேய்ச்சிக்கிட்டு இல்லை. அந்த நேரத்தில் இதை லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டாலே, அப்பப்போ நீங்கள் தேய்ச்சி விட்டாலே அந்த சிங்கே வந்து அசிங்கமாக பிசுப்பாக இருக்காது. ஏனம் கழுவிட்டு அசிங்கமாக போட்டு தானே போயிடுவோம் அடுத்த வேலையை பார்க்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கையோடு தேய்ச்சி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிச்சனே வந்து க்ளீனாக இருக்கும். உங்களுக்கு சிங்கு பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் கையோட ஜாமத்தையும் வளைக்கிடுங்க, அதோட வாஷ் பேஷனையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புதுசு போல் பளிச்சுன்னு இருக்கும். வர்றவங்களுக்கு முகம் சுளிக்கிற அளவுக்கு இல்லாமல் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி நான் சொல்கிற இந்த 2 டிப்பை ஃபாலோ பண்ணாலே இந்த ஸ்மெல்லுங்கிறதே வரவே வராது. நம்ம என்ன தான் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி விட்டாலும் நீங்கள் இந்த மெத்தட் பண்ணலை அப்படின்னாவே, நம்ம வெறும் சோப்பை போட்டு க்ளீன் பண்ணி விட்டால் உள்ள பாசிலாம் க்ளீன் ஆகாமல் அங்கங்கே அப்பப்போ ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம வந்து என்ன தான் நம்ம டஸ்ட்டெல்லாம் வெளில எடுத்து தூக்கி போட்டாலுமே அதில் உள்ள அந்த குழம்பு எல்லாம் கழுவுறோம் இல்லையா, அந்த சாரெலாம் உள்ளே போயிட்டு அந்த பாசியில் படிஞ்சு அது வந்து ரொம்பவே ஸ்மெல் அடிக்கும். அது வந்து ரொம்ப கவுச்சி அடிக்கும். அது எங்கே அடிக்குதுன்னு சில பேருக்கு தெரியாது. வாஷ் பேஷன் அடியில் தான் அடிச்சிட்ருக்கோம். நமக்கு தெரியாமலே வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த 2 டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.